வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி, சூரியன் சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மகர ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே வருடத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 30 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கை பெறுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, இப்ப இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் கும்ப ராசியில சனியோட சேர்க்கை பெற போறார். இந்த சனியோட பாத்தீங்கன்னா கரெக்டா 30 நாள் பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் சனியோட வீட்டுல இருக்க போறார். ஆல்ரெடி மகர ராசிக்கு 8 குடையவன் சூரிய பகவான். இப்ப உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் வரார். சூரியன் அந்த கும்பராசியில நீச்சம் பெறார். எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். மகர ராசி பொறுத்தளவுக்கு மாரகாதிபதியும் ஒரு கிரகம் எதுனா சூரியன். இப்ப இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சூரியன் வரும் பொழுது குடும்பத்துல பொறுமை அவசியம். நீங்க எத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. பட் இப்ப இந்த 30 நாள் மட்டும் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, தொழில பிரச்சனை, ஒரு மன நிம்மதி இருக்காது, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள்லாம் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஆல்ரெடி சூரிய பகவான் உங்க குடும்பஸ்தானத்துல வந்துட்டார். அது மெயினா மகர ராசி பொறுத்தளவுல சூரியன் ஆகாத கிரகம். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வந்துட்டாரு. அவர் வரும் பொழுது என்னன்னா மாணவர்கள் கல்வியில கவனமா இருக்கணும். எப்பவுமே கல்வியில இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலைங்கிறது இருக்கலாம். அதே மாதிரி யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் நிதானமா பேச வேண்டும். அது இல்லாம குடும்பஸ்தானத்துல அந்த சனி சூரியனை சேர்க்கை பெறும் பொழுது குடும்பத்துல மனக்கசப்புகள் வரலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்துல யோசிக்காம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்கும் பொழுது அது உங்களுக்கே வினையா மாறலாம். சில பேர் பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நல்லதை பண்ண போன இடத்துல கெட்டதா மாறும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல. கடன் தொல்லைகள் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நமக்கு நடக்குதுங்க அப்படின்னு இருப்பாங்க. 2வது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் 30 நாள் வரைக்கும். பட் என்னன்னா இந்த 8 குடையவன் பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப குடும்பஸ்தானத்துல வந்தனால என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரும். அதனால நீங்க கொஞ்சம் எது பேசினாலும் அந்த இடத்துல நீங்க நிதானமா செயல்பட்டீங்கனால் பெரிய பாதிப்புகளை இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அப்படியே அன்புடையும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இது இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் தெளிவான பேச்சும் நிதானமான பேச்சு கண்டிப்பா இருக்கணும். நம்ம இந்த டயத்துல நீங்க வாக்குல சனி உட்கார்ந்து இருக்கனால எது சொன்னாலும் உங்களுக்கு பலிக்கும், மத்தவங்களுக்கு உடனே நடக்கும். உங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு இப்போ இந்த டயத்துக்கு எந்த சப்போர்ட் நீங்க பண்ணாலும் அது அவங்களுக்கு நடக்கும். அதே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும் பொழுது அது உங்களுக்கு தாமதம் ஆகலாம். இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த நாளைக்கு நடக்கும். அதே மாதிரி தொழில்ல பாத்தீங்கன்னா சில தடங்களும் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க வேலைக்கு சுறுசுறுப்பா வேலைக்கு கிளம்புவீங்க. ஆனா வேலைக்கு போகும்பொழுது அங்க போயிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாமா, வெளியே போகலாமா, ஒரு ஒர்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்குங்க, அது மாதிரி சூழ்நிலை உருவாகும். 2வது யாராவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல எல்லாமே மிஸ் ஆகும். ஒரு எக்ஸாமே எழுதுறீங்க ஒரு 3 மார்க்ல,
ஒரு 5 மார்க்ல உங்களுக்கு மிஸ் ஆகலாம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அது வந்து சார் நாளைக்கு சொல்றேன். நீங்க ரெஸ்யூம் குடுத்துட்டு போங்க. இப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம். அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்க, வெளிநாட்டுல ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. இரவு நேரத்துல தூர பயணங்கள் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. வாகனத்த மாற்றாதீங்க. யாரையும் முழுமையா நம்பாதீங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நம்புறீங்களோ, அவங்க உங்கள ஏமாத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல வந்து சூரியன் வந்துட்டாரு. இந்த குடும்பஸ்தானத்துல சூரியன் வரும்பொழுது, அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள், பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இது எல்லாமே கிரியேட் ஆகலாம். பட் அது வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும். பட் என்ன ஒண்ணுன்னா, உங்க ராசிக்கு விரயஸ்தானாதிபதி உங்க ராசிய பார்க்குறாரு. குரு உங்க ராசிய பார்க்குறாரு. பட் குரு உங்க ராசி பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, பிரச்சனை வந்த உடனே அடுத்ததை நோக்கி அவங்களால போக முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய திறமை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் குடும்பஸ்தானத்துல சனி உங்களுக்கு யோகக்காரங்கன்னு உங்க ராசிநாதனே சனி பகவான் தான். பட் 9க்கு 8 குடையவன் வந்து சூரியன் வந்தாலுமே கூட உங்களுக்கு குரு உங்களுக்கு பாக்குறாரு. விரயஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு உங்க ராசியை பாக்குறாரு. அப்படி உங்க ராசியை பார்க்கும் பொழுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்க, வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நிறைய பேர் வந்து சார் வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே பிரச்சனை. நான் பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருது, பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆயிருது, எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இப்ப இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். என்னோட சனி உங்களுக்கு யோகக்காரகன், ஆயுள்காரகன், இதெல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். இந்த தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய கண்ணு எரிச்சல், தலைவலி, அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா மர ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். நிறைய பேர் வந்து கடன் தொல்லைகள் அதுவும் இருந்திருக்கும். கடன் கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பா மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாதம் நீங்க நிதானமோட செயல்பட்டீங்கன்னா 100% உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு அமையும். பட் என்னதான் இது வந்து கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு 30%க்கு நம்ம ஒத்து வருங்க. பட் இதே தன்னுடைய சுயஜாதகத்துல இந்த சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம சுயஜாதகத்துல அந்த சனி சூரியன் யோகக்காரங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதனோட வழிகள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பட் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. கன்னிராசிக்கு இந்த சனி சூரியனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் வந்து சேர்க்கை பெறும். அப்படி சேர்க்கை பெறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருது நம்ம பார்க்க வரும். எதுக்காக சனி சூரியன் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன், சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி. இப்ப சனி வந்து சனியோட வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டான கும்பராசியில இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில வரப்போறாரு. அப்படி கும்பராசியில வரும் பொழுது கன்னிராசிக்கு 12வது வீட்டுக்கான விரயஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து மறைகிறாரு. அதாவது சனியோட வீட்டுல பகை பெறாரு. அப்படி சனியோட வீட்டுல பகை பெறும் பொழுது கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 12 குடையவன் 6ல வந்து மறையும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம்.
எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு வந்து புதனோட அதிபதி எப்பவுமே ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, ஒரு கண்ணியமான செயல்கள்ல இருந்து எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. அப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். எப்பவுமே வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் சில எதிர்ப்புகள் வந்தாலுமே அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது இருக்கும். அதுல சூரியன் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நீங்க யார் நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருக்கலாம். பட் என்னன்னா அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சூரியன் மறையும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள், தந்தை, தாய், பெரியப்பா உறவு முறைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கலாம். பட் அப்படி தொந்தரவுகள் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தது அதை சரி பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாரகாதிபதியில வரும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள், கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு 12வது வீட்டுக்கான அதிபதி விரையாதிபதி சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது 6ல வந்து இருக்கிறனால நீங்க வந்து ஒரு சுப விரயங்களா நீங்க மாத்தும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடிக்கலாம். ரொம்ப வந்து கடன் வாங்கி நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். ஜாமீன் கையெழுத்து போடலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வினையா வந்து மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா 12 குடையவன் 6ல மறையும் பொழுது அது சனியோட வீட்டுல மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஆல்ரெடி உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. பட் குரு வந்து உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஒரு 30 நாள். நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க அவசரப்படாம நிதானமா செயல்படும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சுப நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில் இது மாதிரி நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இது அமையும். அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க. கண்டிப்பா பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி சூரியன் சேரும் பொழுது வாகனங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தூர பயணங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் இந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டயத்துல நம்ம எது பார்த்தாலுமே நமக்கு நல்லது. ஏன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கிரியேட் ஆகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்க பயன்படுத்தி அது நீங்க உங்களோட வழியில மட்டும் போக்கஸ் பண்ணி நீங்க போகும் பொழுது கண்டிப்பா இந்த சூரியனும் சரி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமோட செயல்படும் பொழுது குடும்பத்துல மன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் மன நிம்மதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி கடன் தொகையில வந்து ஒரு சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரும். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். பட் சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் குரு உங்களுக்கு யோகக்காரகனா இருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் வந்து நிதானமா செயல்படும் பொழுது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலங்கிறது கண்டிப்பா இருக்கும். சனி சூரியன் சேர்க்கை பெறுறதுனால என்னன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தேடி வரலாம். பட் அது வந்து நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் கரெக்டா தப்பா யோசிச்சு பயன்படுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து அது இருக்கிறதுனால மறைமுகமான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால கூட உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரயங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உறவு முறைகள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது ரோகாதிபதி. பட் 6ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு. அது அந்த சூரியன் நீச்சம் பெறுறதுனால நீங்க உறவினர்களும் சொந்த பந்தங்களும் சித்தப்பா பெரியப்பா வகையில அப்பாவோட வர்க்கத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வரலாம். பெரிய பாதிப்புகளை நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனும் சனி சேர்க்க இருக்கிறதுனால
அது என்ன ஆகும்னா தந்தை வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் பொழுது அதுல கூட பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவு முறைகள்ல ரொம்ப பக்கத்துலயும் வச்சுக்க வேண்டாம், ரொம்ப தள்ளியும் வைக்க வேண்டாம். ஒரு மீடியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புதிய வாகனங்கள் வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை நாளா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். ஒரு ஒரு தொழிலுக்கே நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வாகனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு ப்ராப்ளம்ங்கிறது கொடுக்கலாம். ஒரு செலவுங்கிறது வைக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ஒரு வாகனம் வித்துட்டு புதுசா ஏதாவது நம்ம வாகனம் வாங்கலாம் அப்படின்னா அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி வந்து சனியோட வீட்டுல இருக்கும் பொழுது அது சுப விரயமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே கூட குரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு. பட் உங்க ராசியை பார்க்கும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் வந்தாலும் அதை நல்ல விதமா மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி சூரியன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த 30 நாள் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாரு. கரெக்டான முறையில் நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதே உங்க சுய ஜாதகத்துல சூரியனும் சனி எந்த இடத்துல இருக்காரு, மாரகாதிபதியில இருக்காரா, அந்த சனி சூரியன் உங்க சுய ஜாதகத்துல யோகக்காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 30 நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி சூரியன் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு மாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை. ஏன் சனி சூரியனால பலன் நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சனிக்கு ஆகாத கிரகம் சூரியன், சூரியனுக்கு ஆகாத கிரகம் எதுனா சனி பகவான். சனி இருள் அடைஞ்ச ஒளி இல்லாத கிரகம், சூரியன் ஒளி உள்ள கிரகம். எப்பவுமே இருட்டுக்கு ஆப்போசிட் வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருட்டு. இந்த இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது கும்பராசியில பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பராசிக்கு வராது. அந்த கும்பராசிக்கு வரும் பொழுது சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சூரியன் வரும் பொழுது உங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கான அதிபதி உங்க ராசிக்கு 3வது இடத்துக்கு வராது, சகோதர ஸ்தானத்துக்கு வராது. ஆல்ரெடி சனி அந்த ராசியில இருக்காரு, கும்பராசியில இருக்காரு. 9 குடையவன் சூரியன் வராது. அப்படி 9 குடையவன் சூரியன் வரும் பொழுது 9ஆம் இடமான தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உங்க 9 குடையவன் அதிபதி சூரியன் தனுசு ராசி பொறுத்தளவு தந்தைக்கு யோகக்காரகன். அது சனியோட சேர்க்கை பெறும் பொழுது பேடைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இரண்டாவது, தந்தையோட யாராவது தொழில் எடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட் உங்க ராசிநாதன் குரு இப்ப இந்த மாதத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு. குருவோட வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டுல குருவும் இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம். அது உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா கூட இது இருக்கும். பட் 9 குடையவன் வந்து சூரியன்
சனியோட வீட்டுல நீச்சம் பெறும் பொழுது தந்தை வகையிலால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படணும். தந்தை வகையில உறவு முறைகளா இருக்கட்டும், சகோதர ஸ்தானமா இருக்கட்டும், இல்ல தந்தையினோட செயல்பாடுகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தனுசு ராசி பொறுத்தளவுல விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எடுத்தோ கவுத்தோ முடிச்சுமோ அப்படிங்கிறது நீங்க இருக்கக்கூடாது. நிதானமா செயல்பட்டால் நீங்க இந்த மாதம் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அதனால அவசர முடிவுகளும் அவசர செயல்பாடுகளும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் உச்சம் பெறாரு மீன ராசியில. இப்ப 5ல செவ்வாயோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் இல்ல. அப்ப 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் இருக்காரு. அது மாரகாதிபதியில மறைஞ்சிட்டாரு. அப்படி மாரகாதிபதியில மறைஞ்சாலும் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவாரான்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள். பூர்வீகத்தினால சில தடங்களும் தாமதங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இடம் மாற்றங்கள் இந்த தனுசு ராசி பொறுத்தளவுல தெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமான ஒரு வாய்ப்புகளா இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தூர தேசங்கள், இது மாதிரி போறதுக்கான பயணங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாகனம் ஏதாவது நம்ம புதுசா எடுக்கலாம், இந்த வாகனம் ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னா அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அப்பாவோட சொத்து ஏதாவது நம்ம விற்கலாம், பூர்வீக சொத்து ஏதாவது நம்ம வந்து மாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே அதுவும் நீங்க நிதானமோட செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சகோதர ஸ்தான உறவு முறைகள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. எனக்கிட்ட சகோதரஸ்தானத்துக்குடைய 3 குடையவன், அதுல வந்து சூரியன் வந்து நீச்சம் பெறாரு. அது நீச்சம் பெறுவது சகோதரஸ்தானத்துல உறவு முறைகளை சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல்னால சில பகைகள் உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு பிரதர் கிட்டயோ இல்ல ஒரு சிஸ்டர் கிட்டயோ நீங்க அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கி இருப்பீங்க. அது கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அது அவங்க கேட்க வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் மனக்கசப்புகளை வர்றதுக்கான பாதிப்புகள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. நிதானமான பேச்சு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க அவசரப்பட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது அது ஆப்போசிட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சார் எங்க அப்பா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, என்னால அது கட்டவே முடியல, நான் வந்து ஒரு கடன் கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் அவங்களும் நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அகல்கால் வைக்காம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நம்ம ரொம்ப கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரங்கள் ஏதாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா அதுவும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். அப்படி தவிர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் தொந்தரவுகள் எதுவுமே வராது. பட் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறனால சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள் என்னதுங்க சார்? எனக்கு திருமண யோகம். இப்ப முனக்குடையவன் வந்து சனி சூரியன் இருக்கனால திருமண யோகத்துக்கு நமக்கு பாதிக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதிக்காது. அதனால சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. சார் வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12க்கு உடையவன் செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அந்த 12க்கு உடையவன் வந்து குரு, உங்க ராசிநாதனே குரு உங்க 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க சுப விரயம் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க, பாதியில நிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். சார் நான் அந்த வீடு கட்டிட்டு இருந்தேன், ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அப்படியே வீடு வந்து நின்றுச்சுங்க, கையில பணம் இருந்து என்னால கட்ட முடியல, வீடு கட்டுறதுக்கு நான் லோனுக்கு அப்ளை பண்ண லோன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் இப்போ உங்களுக்கு நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். குழப்பங்கள் இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா எடுத்தாலும் குழப்பங்கள், தடுமாற்றம், பிரச்சனைகள், இது பண்ணலாமா வேண்டாமா, இது இந்த விஷயத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு பல குழப்பத்திலையும் உங்களை சூழ்ந்திருக்கும். சில டயத்துல வந்து நீங்க யார் நம்பி போனீங்களோ அவங்க உங்களை அமர்த்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது வந்து
உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணங்கிறது தாராளமா நீங்க வந்து இப்ப விரயஸ்தானத்துல வந்து குரு பார்க்கறனால சுப விரயங்களா நீங்க மாத்திக்கலாம். அதனால திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது மாதிரி திருமணத்து யோகத்துல நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வராம தவிர்த்துக்கலாம். நீங்க வந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு திருமணம் பண்ணும் பொழுது, உங்களுக்கு வந்து சகோதர ஸ்தானத்துக்கோ, இல்ல தந்தை வகையிலுக்கோ, தாய் வகையிலுக்கோ வர மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்து நீங்க குறைச்சுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் நீங்க மாத்தும் பொழுது, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய நிதானமா செயல்படுங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அமையும். பட் இது வந்து கிரகநிலைகளோட கோச்சாரம். இந்த பிப்ரவரி மாதத்துல 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி 30 நாள் வரைக்கும். இது அந்த சூரியன், சனி சேர்க்கை பெறனால. இதே உங்க சுய ஜாதகத்துல சூரியன், சனி நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு பாதிப்புமே வராது. உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த சூரியன், சனி நமக்கு யோகக்காரங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்களை கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவே துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். எப்பவுமே சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கலை சார்ந்த ஒரு நீதி நேர்மை, எல்லாத்துக்கிட்ட ஒரு அனுசரிச்சு போகணும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கலை உணர்வு மிக்க ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பொறுத்தளவுல அவங்களை நம்பி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராசி துலாம் ராசி. இப்ப இந்த துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல சனி பகவான் வந்து யோகக்காரகன். இப்ப பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை. ஏன் சூரியனும் சனி சேர்க்கை நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட 11 மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது வருஷத்துல ஒரு டைம் மட்டும் 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை பெறும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில சூரியனும் சனி சேர்க்கை. எப்பவுமே சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன், சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி. அப்படி சூரியனும் சனி இப்ப வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருக்காங்க. கும்பராசியில வந்து பொறுத்தளவுல சனி யோகக்காரகன். ஆனால் சூரியன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. அது இல்லாம துலாம் ராசி பொறுத்தளவுல சனி யோகக்காரனா இருந்தாலும் கூட, ஆனால் சூரியன் வந்து துலாம் ராசி பொறுத்தளவுக்கு யோகக்காரகன் கிடையாது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் வராது. நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்பாவோட சொத்து பயன்படுத்த முடியல, சொந்த வீடு கட்ட முடியல, சொந்த இடத்துக்கு போக முடியல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. சார் நான் சொந்த வீடு கட்டினேன், என்னால இருக்கவே முடியல, சொந்த வீட்டுல போனாவே நமக்கு பிரச்சனை, ஆனா வாடகை வீட்டுல இருக்கும்போது மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கும், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த சொந்த வீடு நமக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் ஒரு ஒரு முக்காவாசி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைவே அடையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் இப்ப 5ஆம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு கண்டிப்பா இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு 4 குடையவன் 5 குடையவன் அதிபதி சனி பகவான் உங்க ராசியில துலாம் ராசியில வந்து உச்சம் பெறாரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது சனி யோகக்காரகனா உங்களுக்கு இருக்கிறனாலயே
கண்டிப்பா உங்களுக்கு அப்பா வகைகளோட சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துகள் வந்து உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பூர்வீகத்தை வித்துட்டு வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அந்த பூர்வீகத்தை இடத்த வித்துட்டு வேற ஏதாவது நீங்க பண்ணலாம் நீங்க ஐடியா இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நிறைய பேர் சார் என்னால வந்து பூர்வீக இடத்துல வாழவும் முடியல, விற்கவும் முடியல, அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும். எப்பவுமே வந்து நமக்கு பூர்வீகாஸ்தானபதி சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைகிறாரு. பட் சூரியன் வந்து உங்களுடைய தந்தை வகையில ஒரு உறவுமுறை. பட் இந்த டயத்துக்கு வந்து இந்த சூரியன் உங்களுக்கு யோகம் இருக்கனாலையும் சனி உங்களுக்கு நல்லது பண்றதுனாலையும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சனிக்கு வந்து யோகக்காரகன், சூரியன் வந்து உங்களுக்கு பகப்பெற்ற கிரகம். அதனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுல கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வைக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா துளாராசி தந்தைகளுக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகரோட வழிபாடுகளும் சிவனுடைய வழிபாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை இடத்த அடமான வச்சு நிறைய பேர் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. சார் என்ன பூர்வீக சொத்து ஒரு அடமான வச்சிருந்தேன் என்னால மீட்கவே முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலக போகும். சார் நிறைய பேர் என்னால கடன் வாங்கி வாழ்க்கை முழுவதும் கடனாளியே தான் இருக்கேன், எனக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கிடைக்காதா, நிம்மதியா என்னால வந்து தூங்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் வந்து ஒரு பகுதி உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, லாபஸ்தானாதிபதி சனியோட சேர போறாரு. அப்படி லாபஸ்தானாதிபதி சனியோட சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தைங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஒரு கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் நீங்க உங்களுடைய பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாம வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும் பொழுது இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கிறதுனாலது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது வந்து தொழில வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாத்தலாம், இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கான வேலை உங்களை தேடி வரும். அதனால அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா செயல்படுங்க. பட் துலாம் ராசி பொறுத்தளவுல 8ல குரு இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்க ராசி நாதன் 6ஆம் இடத்துல சுக்கிரன்ங்கிறது இந்த மாதம் உச்சம் பெறாரு. பட் சுக்கிரனோட ராகு இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. அது இல்லாம வந்து சனியும் உங்களுக்கு நல்ல யோகக்காரகனா இருக்காரு. அதனால வந்து வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு இது மாதிரி ஏதாவது நீங்க ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளம் எடுங்க. பூர்வீகத்துல இருந்துட்டு மத்த இடத்துக்கு போய் நம்ம வாங்கி ஏதாவது வீடு கட்டலாம் நீங்க நினைச்சாலும் தாராளமா நீங்க வீடு கட்டலாம். பூர்வீகத்துல ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வீகத்துல வந்து வீடு கட்டி இருப்பாங்க. கட்டிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கும், பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல நிதானமோட செயல்பட்டால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இது நம்ம என்னதான் இருந்தாலும் கிரகங்களின் கோச்சார எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. பட் இதே தன்னுடைய சுயஜாதகத்துல உங்களுடைய சுயஜாதகத்துல இந்த சனி சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு, அந்த சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகமா இருக்கா, நமக்கு அதுக்கான திசை நமக்கு நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா இன்னமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா
சனி சூரியன் செருக்கு பெறனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் செருக்கு பெறும். அது வந்து இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனிக்கு சொந்த வீடான சனி பகவான் சூரியனோட செருக்கு பெறார். அந்த சூரியன் வந்து பாத்துட்டீங்கன்னா சனியோட வீட்டுல நீச்சம் பெறார். பொதுவாகவே சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆகாத கிரகம். சூரியன் ஒரு ஒளி உள்ள கிரகம், சனி ஒரு இருள் உள்ள கிரகம். எப்பவுமே இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 10 குடையவன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனியோட சேர்க்கு பெறனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? பட் விருச்சிக ராசி பொறுத்தளவு சனி கெட்டவர், சூரியன் நல்லவர். எப்பவுமே சனி வந்து ஒரு விருச்சிக ராசியில பகைப்படுறாரு. சூரியன் ஒரு நட்பு கிரகமா இருக்காரு. அது உங்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதியே 10 குடையவன் 4ல இருக்கும் பொழுது தொழில ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புகள் ஓரளவுக்கு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில உங்களுக்கு எவ்வளவு லாபங்கள் கொடுத்தாலும் அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயத்தை கொண்டு போய் விட்டுருவார். ஆனா அது சுபவிரயமா உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் இருந்தாலுமே கூட உங்க ராசியை வந்து யாரு பாக்குறா அப்படின்னா குரு பகவான் பாக்குறாரு. ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே விருச்சிக ராசி பொறுத்தளவு குழப்பங்கள் அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருக்கும். மற்றவங்களுக்குன்னா முன்னாடி போய் நின்று சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது பதற்றம், குழப்பம், பயம், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். அது 4ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்துட்டார். அது எந்த கிரகத்துக்கு ஆகாத கிரகமும் உங்க தொழிற்ஸ்தானாதிபதி அங்க வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்த நிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலுங்கிறது உருவாகலாம். தொழில்ல மற்றவங்களை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். நம்பிக்கை துரோகங்கிறது நடைபெறலாம். பட் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகுன்னா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பட் சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி தன்னுடைய வீட்டுல சொந்த வீட்டுல வந்து ஒரு ஆட்சி பெற்றிருக்கனால கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு இத்தனை நாள் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். நிறைய பேர் வந்து சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து என்னால நிரந்தர வேலையில இருக்கவே முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலும் அங்க தேவையில்லாத பிரச்சனை வருது, பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், எந்த ஒரு தப்புமே பண்ணல எனக்கு அங்க தண்டனை வந்தது, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அங்க அவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, என்கிட்ட வேலை கேட்டுட்டு போனவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது இல்லாம சுப நிகழ்ச்சிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தொழிற்ஸ்தானாதிபதி வந்து சூரியன் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாராளமா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். சார் பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் சார்ந்த தொழில்ல நீங்க பண்ணாதீங்க. எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா சூரியனோட சனி சேர்றாரு. அப்படி சூரியனோட சனி சேரும் பொழுது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது உங்களுக்கு நடக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எதா இருந்தாலும் நீங்க ஒரு தனிச்சையா செயல்படும் பொழுது நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இந்த 30 நாள் உங்களுக்கு இருக்கும். அதனால ஏதாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சார் ஏதாவது நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் பயணங்கள்னால நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா, இல்ல வெளிநாடு கடல் சார்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, இல்ல வெளியூர் வெளிநாடு ஏதாவது போகலாமா, இல்ல வெளிநாட்டுக்கு போய் அங்க ஏதாவது சொந்த தொழில் ஏதாவது அவங்க பண்ணலாமா, இல்ல ஆல்ரெடி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கோல்டன் ஆஃப் பீரியடா இது கண்டிப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். அதே மாதிரி அந்த சொந்த தொழில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் மறுபடியும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சாலுமே கூட தாராளமா இந்த மாதம் நீங்க ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு மன திருப்திங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொழில்ல ஒரு ஆடம்பரங்களோ ஒரு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணியிருந்தா கூட பிடிக்காத மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அதுல முழு சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது இருக்காது. அதே இந்த மாதத்துல நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான முழு திருப்திங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, சிவில் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அது ஒரு அரிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய நிறைய பேர் பார்த்துட்டு கடன் வாங்கி தொழில பண்ணியிருப்பீங்க. சார் தொழில் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு லாபமும் வரல, ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கௌரவத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு என்னால போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப அந்த தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த கடன்ல ஒரு பகுதியாவது உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. அதுல 4ஆம் இடத்துல சனி வராது. இப்ப 4ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்காரு. சூரியன் வந்துட்டாரு. அப்படி சூரியன் வரும்பொழுது சந்திரன் உங்க ராசிநாதன் சந்திரன் உங்க ராசியில நீச்சம் பெறாரு. பட் சூரியனும் உங்களுக்கு அங்க பகப்படுறாரு. தொழிற்ஸ்தானாதிபதி. சூரியன்கிற யாரு? உங்களுடைய தகப்பன். ஆல்ரெடி உங்க ராசிநாதன் சந்திரன் அம்மா. இப்ப உங்களுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மருத்துவ செலவுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம செக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட உங்களுக்கு வரலாம். அப்படி நீங்க மாற்றங்கள் பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா கூட இது அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்க செயல்படுத்திக்கலாம். அது இல்லாம இப்ப சனி சூரியன் சேர்க்க பெறனால உங்களுக்கு ஏதாவது சுப விரயங்கள், இப்ப கல்யாணம் எனக்கு மேரேஜ்ங்கிறது நடக்கலைங்க, மேரேஜ் பத்தி எடுத்தாவே நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப அந்த திருமண யோகத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்க இந்த வாய்ப்பை தவற விடாம முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 30 நாள் உங்களுக்கு ஒரு அற்புத காலமா கண்டிப்பா இருக்கும். பட் என்னதான் நம்ம ஒரு கிரகநிலைகளோட அமைப்பு ஒரு சூரியன் சனி பத்தி நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதத்துல சூரியன் சனி எந்த இடத்துல நம்ம சுய ஜாதகத்துல இருக்கு, அந்த சூரியன் சனி நமக்கு அந்த யோகக்காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது 100% உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பண்ணி டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்க பெற்றனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது 12 ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறது 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கப்பட்டிருக்கும். அது எப்போ பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் பாத்துட்டீங்கன்னா கும்ப ராசியில
சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டு இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்க போறோம். பொதுவாவே சனி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருளுள்ள கிரகம், அதாவது இருட்டான கிரகம், வெளிச்சம் இல்லாத கிரகம். சூரியன் பாத்தீங்கன்னா ஒளி உள்ள கிரகம். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் பாத்துட்டீங்கன்னா சேராது. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில இருக்காரு. இப்ப பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 நாள் கும்பராசியில சூரிய பகவான் இருக்க போறார். சூரியனோட பார்வை 7ஆம் இடம், சனியினோட பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பார்வை பெற்றிருக்குங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்ப மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இப்ப 11ஆம் வீட்டுக்கான அதிபதி சனி பகவான். இப்ப லாபஸ்தானத்துல சனியோட சூரியன் சேர போறார். இப்ப சனியோட சூரியன் சேரும் பொழுது லாபத்தை அள்ளி கொடுப்பாரா? நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஏதாவது ஒரு வேலைக்கான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நமக்கு அமையுமா? எந்த தொழில் பண்ணாலும் நம்ம லாபம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சனி தன்னுடைய ஆதிக்கத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். அதனோட சூரியன் சேர்க்கை, எப்பயுமே சனி சூரியன் சேர்க்கை இல்லாத போது கொஞ்சம் லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இப்ப சனி 3ஆம் இடத்தை பாக்குறாரு, மேச ராசியும் பாக்குறாரு சனி பகவான். அப்படி மேசராசியை பார்க்கும்போது மேசராசிக்கு 11ஆம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஆனா லாபத்தை நீங்க கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி லாபத்தை கொடுத்தாலுமே கூட விரயங்களுக்கான ஒரு அமைப்புங்கிறது கொடுப்பார். ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா காலையில கிழக்கு சூரியன் உதிக்கும் போது நல்லா வெளிச்சமா இருக்கு, மறையும் போது இருட்டாயிருது. அது மட்டும் இல்லாம சனி சனியோட வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் பெறார். அப்படி நீச்சம் பெறும் பொழுது அங்க சூரியனுக்கு பவர் இல்லாம போயிடும். அதனால நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கான ஒரு சிறு முதலீடுங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு வருமானம் வரும், அதன்னா லாபம் இருக்காது. ஏதோ நம்ம செலவு பண்றோம், அது லாபம் இல்லாத தொழிலா பண்ணுவாங்க. பட் இப்ப 11ஆம் இடத்துல சனியும் சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு லாபமும் அங்கீகாரம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட சூரியன் தனக்கு பலமான இல்லாத இடத்துல இருந்தாலுமே கூட சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் நிரந்தரமான வருமானம் நீங்க கொடுத்தாலுமே கூட அதுக்கான அகலுக்கால் வைக்காம அதுக்கான நீங்க கரெக்டான முறையில் விரயம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லாபத்துக்கான முதலீடுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். நிறைய பேர் லாபம் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லாத விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான லாபம்ங்கிறது கொடுக்காது. ஆனால் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலுக்கான வருமானம், அதுல இருந்து முதலீடு அதுல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாபம் ஏற்பட்டு அந்த லாபத்தை மறுபடியும் ஏதாவது பிசினஸ் மேல போட்டாலும் இல்ல வண்டி வாகனங்கள் மேல போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் சூரியனுங்கிறது தகப்பன், பட் தகப்பனோட தொழில் பண்ணால் தந்தையோட தொழில் எடுத்து பண்றவங்களுக்கு மட்டும் இப்போ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்த நிலைங்கிறது உருவாகலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. எப்பவுமே சனி சூரியன் ஒரு இடத்துல சேரும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்களும் கொடுக்கலாம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா சில டயத்துல அவமானங்களையும் தேடி கொடுக்கலாம். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லி போகாமையே நம்ம பாத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில் அமையாது, ஆனா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த தொழிலுங்கிறது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு லாபத்தை அங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இப்ப லாபம் முதலீடுங்கிறது நம்ம நினைச்சதை விட டபுள் மடங்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதே சில பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்க லாபம் ஏதாவது பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதத்துக்குள்ள மேசராசிக்காரங்களுக்கு
கண்டிப்பா ஒரு தொழில் முனைப்புங்கிறது கண்டிப்பா அமையும். லாபத்தை ஈடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லாபம் வரும்போது நீங்க ஏதாவது அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வீட்டுல யாருக்காவது திருமண யோகம் அமைக்கிறது, இது மாதிரி நீங்க அமைப்பு பண்ணும் பொழுது வீட்டுல யாருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. நமக்கான லாபத்துக்கான ஒரு முதலீடா ஒரு வீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது அசையா சொத்தாங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவாங்க. வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு கடன் கொடுக்கறதோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதனே செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்க்கும் வந்து சனிக்கும் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு கிரகம் தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க நிதானமா செயல்படும் பொழுது லாபத்தை இரட்டிப்புக்காக மாத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொழில நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் ஏதாவது பண்றது வந்து ரொம்ப நல்லது. சுப விரயங்கள் உங்களை தேடி வரும். அந்த தேடி வரும் பொழுது உங்களுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களும் வண்டி வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அகல்கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்தே பல பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது கண்டிப்பா கொடுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 11ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி. இந்த சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து ஒரு நீச்ச பெற்றிருக்கு கிரகமா இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்தையும் உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பாக்குறாரு. அப்படி சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் வளர்ச்சி, திடீர் லாபங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த லாபம் வரும்பொழுது நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜான் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பட் என்னதான் நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும். அந்த சனி சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்காங்க, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த சனி சூரியன் உங்களுக்கு யோகக்காரகனா பாவக்காரகனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதக பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராங்கிறது இருக்கும். பட் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும் சில ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.